ஹாய் ஆல், வெல்கம் டு ஜான்சிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான சிக்கன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 3 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளில் காஷ்மீரி சில்லி சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால அது தனியாக காஷ்மீரி சில்லி போடல. ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூளும் 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு, அதோட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிடலாம். இது ஊறுற அந்த டைமில் நம்ம அடுத்து இதுக்கு தேவையான மசாலா ஒன்று ரெடி பண்ணிப்போம். 3 டீஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் சோம்பு, 7 கிராம்பு, 4 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, அதோட 2 துண்டு பட்டை. இது எல்லாத்தையும் 1 ஸ்பூன் நெய் விட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அது ஆறுறதுக்குள்ளே இந்த பக்கம் ஊற வச்சிருந்த சிக்கனில் ஒரு 1/4 கப் தண்ணி சேர்த்து ஒரு 8 நிமிஷம் வேக வச்சு எடுத்துப்போம். 8 நிமிஷம் மட்டும் போதும், ஏன்னா திரும்பவும் அரைச்ச மசாலா சேர்த்து வதக்க போகிறோம். அப்புறம் ரொம்ப நேரம் வதக்கணுன்னா சிக்கன் வந்து ஹார்ட் ஆகிடும். அது அந்த பக்கம் வெந்துட்டு இருக்க டைமில் இந்த பக்கம் வந்து இன்னொரு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 3 பச்சை மிளகாய், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெட்டி வச்சு 2 வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு வதக்கிட்டு அந்த பக்கம் வேக வச்சுருக்க சிக்கனில் இந்த வதக்கின வெங்காயத்தை சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வதக்கின வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ ஆற வச்சுருந்த மசாலாவை அரைச்சி பொடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்தாச்சு, நல்லா கலந்து விட்டுப்போம். பொடியை சேர்த்த உடனே அடுப்பை சிம் பண்ணிவிட்டு கலந்து விடுங்க. ஃப்ளேம் வந்து ஹையில் இருந்தால் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி எண்ணெய் கம்மியாக இருந்தாலும் அடி பிடிக்கும். அதனால தான் வெங்காயம் வதக்கும் போது 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க சொன்னேன். சிம்மில் வச்சே வதக்கிட்டு இருந்தோம்னா முதல்ல பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நான் வந்து தேங்காய் எண்ணெய் சேர்த்து பண்ணியிருக்கேன், அதனால் ரொம்ப மணமாக வந்துச்சு, ரொம்ப டேஸ்ட்டாகவும் வந்துச்சு. காரம் அந்த அளவுக்கு தெரியல. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து வேறொரு புது ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.